விவசாய நன்மையில் அக்கறை கொண்டுள்ள நம் தமிழக அரசு அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை வழங்கியுள்ளது. மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாரதி வாழ்த்தி பாடுவது போல நாமும் நம் செந்தமிழை தமிழ்தாய் வாழ்த்து பாடும் மூலம் வாழ்த்தி மகிழ்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வேளாண்மை உழவர் நலத்துறை செல்வி அபூர்வா IAS அவர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் மற்றும் பாசத்திற்குரிய விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர், பாராளுமன்ற, சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்களே, மரியாதைக்குரிய அரசு முதன்மை செயலர் அவர்களே, இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் 10வது வேளாண்மை தொழில்நுட்ப பயன்பாட்டு ஆராய்ச்சி மண்டலத்தின் இயக்குனர் ஷேக் என் மீரா அவர்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அவர்களே, அனைத்து மாவட்ட உயர் அதிகாரிகளே, இங்கு பெருந்திரளாக வருகை வேளாண் தமிழக விவசாயிகளின் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு அவர்களின் ஒருமித்த நலனுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வேளாண்மை துறையினை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என மறுபெயரிட்டு வேளாண்மையில் விவசாயிகளின் பங்களிப்பினை உறுதி செய்ததோடு அவர்களின் நலனிலும் சிறப்பு கவனத்தையும் உறுதிப்படுத்தியுள்ளார். 4 முறை வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து எண்ணிலடங்கா வேளாண்மை நலத்திட்ட அறிவிப்புகள் வழங்கி நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக 4 உறுப்பு கல்லூரிகளையும் 4 புதிய ஆராய்ச்சி நிலையங்களையும் அளித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இஸ்ரேல், மலேசியா, சிங்கப்பூர், கனடா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு வேளாண்மை சார்ந்த பயணம் மேற்கொண்டு வேளாண்மை துறையை உலக தரத்திற்கு உயர்த்திடும் நோக்கில் அயராது உழைத்து வரும் எங்களது பாசமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் இந்த வேளாண் திருவிழாவில் கண்காட்சி திறப்பதுடன் இங்கு இடுபொருட்களை விவசாய பெருமக்களுக்கு விநியோகம் செய்து பேருரை ஆற்ற உள்ளார்கள். வேளாண்மை, வேளாண் பொறியியல், வேளாண் பணி கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை மற்றும் தரிசு நில மேம்பாட்டுத் துறைகளின் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கும் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவராலும் பாசமுடன் போற்றப்படும் 1984வது வருஷத்திலிருந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னிகர் இல்லா தனித்துவம் வாய்ந்த அனுபவம் மிக்க மூத்த அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்ற இயற்பெயர் கொண்டவர் மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தொழில்நுட்ப கையேடுகள் வெளியிட்டு பேருரை ஆற்ற உள்ளார். அவர்களை எங்களது பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் இந்த மண்டல அளவிலான வேளாண் திருவிழா அமைப்பாளர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தபடியாக இம்மண்ணின் மைந்தர், பொறியியல் பட்டதாரி, சிறப்பான ஆளுமை திறமை கொண்டுள்ள 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தமிழகத்தின் மிக முக்கிய இலாக்களான நிதி மற்றும் சுற்றுச்சூழல், காலநிலை துறையினை தன்னகத்தே கொண்டிருக்கும் அமைச்சர் அவர்கள் மாதிரி செயல் விளக்க திடல்களை திறந்து வைத்து விழா பேருரையாற்ற உள்ளார்கள். அவர்களை இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விழா அமைப்பாளர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் செல்வி அபூர்வா மேடம் அவர்கள் இங்கு தலைமை ஏற்று இந்த உழவர் நலத்துறையை சீரும் சிறப்புமாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்விழாவினை அவர்கள் முன்னிலை வகித்து சிறப்பிக்க உள்ளார்கள். இவ்விழா குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மாவட்டத்தை தொலைநோக்கு பார்வையுடன் வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல தேவையான அனைத்து முயற்சிகளையும் அயராது எடுத்துக்கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி. ப. ஜெயசீலன். இதுல இன்னொரு சிறப்பு இருக்குது.
இந்த மாவட்ட கலெக்டர் எங்கள் மதுரை வேளாண்மை கல்லூரியில் பயின்ற மாணவர். அந்த பெருமையையும் கொண்டுள்ளார். இவ்விழாவிற்கு தலைமையேற்று எங்களுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் செய்து பொருளுதவி முதற்கொண்டு அவருடைய சிறந்த திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்துள்ள ஜெயசீலன் அவர்களுக்கு நன்றியை பாராட்டி வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்களுக்கு தொடர் ஊக்கமும் சிறப்பான வழிகாட்டிகளில் வழங்கிக் கொண்டு இருக்கும் நமது அரசு முதன்மை செயலர், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஆணையர், வேளாண்மை துறை இயக்குனர், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை இயக்குனர், விதை சான்றளிப்பு மற்றும் சான்றளிப்பு துறை இயக்குனர், சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை இயக்குனர் உட்பட அனைவரையும் வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே 15 வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் சீரும் சிறப்புமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே 10வது வேளாண்மை தொழில்நுட்ப பயன்பாட்டு ஆராய்ச்சி மண்டலத்தின் இயக்குனர் முனைவர் ஷேக் மீரா அவர்கள் சிறந்த பல திட்டங்களை இங்கே உள்ள கேவிகேக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் திரு இரா முருகேசன் தலைமை பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அவர்களையும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் திரு ப மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர், திருமதி ராணி ஸ்ரீகுமார் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர், திரு கே நவாஸ்கனி ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர், திரு ஏ.ஆர். ஸ்ரீனிவாசன் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர், திரு எஸ். தங்கபாண்டியன் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர், திரு ஜி. அசோகன் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர், திரு ஏ.ஆர். ரகுமான் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், திருமதி சங்கீதா இன்பம் சிவகாசி மாநகராட்சி மேயர், திரு ராஜா அருண்மொழி துணைத் தலைவர் சீர் மரபினர் நல வாரியம், திருமதி விஜயா இணை இயக்குனர் வேளாண்மை உழவர் நலத்துறை விருதுநகர் மாவட்டம், திருமதி கோ சசிகலா ஊராட்சி மன்ற ஒன்றிய குழு தலைவர் விருதுநகர், திருமதி சி. சுதாலட்சுமி நகர்மன்ற தலைவர் அருப்புக்கோட்டை உட்பட அனைவரையும் இப்பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரம்பரியமாக கரிசல் பூமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்தை. விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் மழை சாய்ந்த விவசாயிகள் கொண்ட மாநிலம். மானாவாரி விவசாயத்தை முன்னோடியாக எடுத்து செல்லும் மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் இருந்து பெருவாரியாக வந்திருக்கும் விவசாய பெருமக்களை மனமுகந்து வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுல பருத்தி, மிளகாய், கொத்துமல்லி, சிறுதானிய பயிர்கள் இதெல்லாம் தான் பயிரிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருக்குமே தெரியும், காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. காலநிலை மாற்றத்தால நம்மளுக்கு நிறைய மழை இல்லைன்னா வறட்சி இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்குது. உயர்ந்து கொண்டிருக்கும் வெப்பநிலை இதெல்லாம் நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. இதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து நிறைய தொழில்நுட்பங்கள், பிரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள், ரகங்கள், சிறந்த ரகங்கள், மாற்று பயிர்கள் இவை அனைத்தையும் நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவர்களுடைய நலனுக்காகவும் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அக்ரோ அட்வைசரி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி காலநிலை மாறுபாடுகளுக்கு நீங்கள் என்ன முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்டகிரேட்டட் ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் நீங்க இங்கே வரும்போது பார்த்துக்கலாம். இந்த வறண்ட பகுதிகளுக்கு ஏற்ற பல பயிர்கள் என்னென்ன கொண்டு வந்து நம்மளுடைய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு வாழ்வை ஏற்படுத்தலாம்னு அதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏரிட் ஜோன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தி, மணிலா, புளி இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய விவசாயத்தோடு ஆடு மாடுகள் இதர துணை நிலைகளையும் சேர்த்து எப்படி வருமானத்தை அதிகரிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இவை அனைத்தையும் இங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதுல எக்ஸ்டென்ஷன் அபிஷியல்ஸ் தமிழ்நாட்டிலிருந்து முழுவதும் கலந்துட்டு இருக்காங்க. என்டர்பிரைசஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன், FPOs எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. நீங்க இவை அனைத்தையும் நல்ல முறையில் கண்டு பயன்பெற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மனதார வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றிகள் பல. அடுத்து மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு மதிப்பிற்குரிய துணைவேந்தர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்.
அடுத்தபடியாக மாண்புமிகு அடுத்து மதிப்பிற்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை மதிப்பிற்குரிய அரசு முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அவர்கள் தலைவர் அவர்கள் மதிப்பிற்குரிய இயக்குனர் வேளாண்மைத்துறை அவர்கள் மதிப்பிற்குரிய இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் அவர்கள் Now we honor our respected director, Atari Zone 10, Hyderabad. மாண்புமிகு தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மண்டல அளவிலான விவசாயிகளுக்கான பெரும் கருத்தரங்கிற்காக வருகை தந்து கருத்தரங்கை தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டுள்ள மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அருப்புக்கோட்டை மண்டல வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திற்காக வருகை தந்திருக்கிறார். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக விருதுநகர் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை நான் அன்போடு வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்வதும் தென் தமிழகத்தினுடைய விவசாயிகள் காலநிலை மாற்றம் குறித்து புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை துறைக்கும் மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய வேளாண்மைத்துறை இயக்குனர் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் டைரக்டர் அட்டாரி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிர்களாக இருக்கக்கூடிய நெற்பயிரும் கோதுமையும் மிக முக்கியமான மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் தென் தமிழகத்தில் விருதுநகர் போன்ற குறைவான மழைப்பொழிவு பெறக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் காலநிலை மாற்றத்தில் எல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர் திட்டங்களையும் மண் வளத்தை பெருக்குவதற்கும் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த திட்டங்களினுடைய பயன்களை கடைசி விவசாயிகள் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு கருத்தரங்குகள் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய பயன்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக அனைத்து விரிவாக்க மையங்களின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை இந்த அருப்புக்கோட்டை மண்டல வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நடத்தியமைக்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து இதன் மூலம் அனைத்து விவசாயிகளும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூக நலன் குறித்து உதாரணமானவர் சமூக நலன், ஊட்டச்சத்து, மனித வளம், விளையாட்டுத்துறை என பல்வேறு துறைகளில் செயலர் இணைச் செயலராய் வலம் வந்து தற்போது வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் கருத்தரங்குக்கு வருகின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பங்கு கொள்வது நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுலேயும் விவசாயிகளில் நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. எல்லாரும் இதில் எத்தனை பேர் விவசாயிகள் கை தூக்குங்க? வெரி குட். சரி, நான் ஏன் இது கேட்டீங்கன்னா
இப்போ தற்காலத்தில் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய சவால் இருக்குது. என்னன்னு கேட்டிங்களா, இங்கே வந்து இவ்வளோ பெண்கள் வந்து விவசாயத்தில் பங்கேற்று வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்குங்க கொஞ்சம் பேர் தான். ஓகே, சரிம்மா, தேங்க்யூ. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க பெண்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க. அதை பார்த்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வருமானம் வரும். எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட நோக்கம் என்னென்னா, அல்டிமேட்லி அனதர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் வருஷத்துக்கு ஒரு விவசாயிக்கு 12 லட்சம் ரூபாயான வருமானம் வரணும். வருதா இப்போ இல்லை. அதற்காக தான் இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம் நடத்தி உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் எதுக்குன்னா நமக்கு வந்து உற்பத்தி அதிகமாகணும். உற்பத்தி வரணும்னா தான் நமக்கெல்லாம் வந்து வருமானம் வரும். வருமானம் வந்தால் தான் நம்மெல்லாம் வந்து விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபட முடியும். இங்கே மாத்திரம் இல்லை, நாங்களும் அமைச்சர்லாம் ஆஸ்திரேலியா போயிருந்தோம். அப்புறம் அமெரிக்காலேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு விவசாயத்தில் என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், எங்கள் ஊரில் எல்லாருமே ஒரு சராசரியாக 55 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் விவசாயத்தில் இருக்காங்க. அதாவது இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்கு அதிகமாக வருவதில்லை. இது வந்து நமக்கு மாத்திரம் இல்லை, உலகளாவிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதோட மாத்திரம் இல்லாமல் இந்த காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா, காயதை விட வெயில் நிறைய காயுது. சமயம் மழை பெஞ்சால் நிறைய மழை பெய்யுது. எப்போ மழை பெய்யும் தெரிய மாட்டேங்குது, எப்போ வெயில் அடிக்கும் தெரிய மாட்டேங்குது. முன்ன மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணதெல்லாம் இப்போ வந்து நம்மளால் பண்ண முடியல. அதற்காகவும் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால இதில் நீங்கள்லாம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நாட்டில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இருக்காங்களா? அவங்கள விட முக்கியமானவங்க விவசாயிகள் தான். ப்ரிவென்டிவ் டாக்டர்ஸ், நோய் வரதை தடுக்கக்கூடிய மருத்துவர்கள் நீங்கள் யாரு? விவசாயிகள். ஏது சொல்கிறோன்னா, நம்ம நல்லபடியாக உணவு உற்பத்தி பண்ணி நல்லபடியில் எல்லாரும் உணவு அறிஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால உங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் வகையில் இந்த கருத்தரங்கை நடத்தி, கண்காட்சியை நடத்தி, இதன் மூலமாக நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வாழ்வாதாரம், நம்மளுடைய ஆரோக்கியம், ஆயுள் எல்லாம் வளம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் வேளாண்மை உழவர் நலத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள் பல. சுழன்றும் உயர்த்தினது உலகம், அதனால் உழன்றும் உலக தலைவர். தமிழ்நாடு அரசின் சின்னமான ஆண்டாள் கோவில் கோபுரம் மற்றும் உலகறிஞர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் தொல்பொருள் ஆய்வில் முக்கிய இடம் வகிக்கும் வெம்பக்கோட்டை அமைந்துள்ள விருதுநகர் மாவட்டத்தில் நின்று கொண்டு உங்களிடம் பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். உழவர்களின் நலனை பேணிக்காக்க நேச கருத்துடன் பல உன்னத திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தி வரும் தமிழ்நாடு முதல அமைச்சர் அவர்களின் உழைக்கும் கரங்கள் ஆகிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, Honorable Secretary Agriculture, தமிழ்நாடு கவர்மெண்ட், அரசு அலுவலர்களை, அல்லும் பகலும் ஐராது உழைத்து உலகோரின் அச்சாணியாக திகழும் வேளாண் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது எளிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்படும் இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை காப்பாற்றும் மீட்பு பணியை முன்களத்தில் நின்று செயல்படுத்தும் மண்ணின் மைந்தர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நிதிச்சுமையை சரி செய்து நிதியமைச்சர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இன்னல்களை சரிசெய்ய பாடுபடும் மண்ணின் மைந்தர், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும்
வேளாண்மை பல உன்னத திட்டங்களை நடைமுறைப்படுத்தி உழவர்களின் நலனுக்காக பாடுபடும் மிகப்பெரிய விவசாயியான வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தில் தமிழ்நாடு அரசு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. விவசாயிகளின் பயிர் காப்பீடு, ஆதி திராவிட விவசாயிகளுக்கு 100% மானியம், உழவர் சந்தைகள் புனரமைப்பு மற்றும் உணவு தானிய உற்பத்தி அதிகரிப்பு போன்றவற்றின் மூலம் விவசாயிகள் பெரிதும் பயன் அடைந்து வருகின்றனர். பருத்தி, பயிர் வகைகள், சிறுதானியங்கள் பயிரிடப்படும் வானம் பார்த்த இந்த கரிசல் நில பூமியில் பருவநிலை மாற்றம் வேளாண் உற்பத்தி குறித்த மாநாடு நடைபெறுவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாவட்டத்தில் கொடுக்காப்புளி, குதிரைவாளி போன்ற பயிர்களில் புதிய ரகங்களை உருவாக இந்த மண் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறுதானிய உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதன்மை இடம் வகிக்கிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் வி கீதாலட்சுமி அவர்களின் ஆலோசனையின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வேளாண் அறிவியல் நிலையங்களையும் சிறப்பாக செயல்படுகின்றன நான் பெரிதும் பாராட்டுகிறேன். உணவூட்டும் விவசாயத்துக்கும் உயிரூட்டும் விவசாய பெருங்குடி மக்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைய பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரை போலவே தங்கமான மனதுக்காரர், வட இந்தியாவையும் தென்னரசு நோக்கி திரும்பி பார்க்க வைத்த தகைசால் மாந்தர். இவர் பேச பேச தாய் தமிழ் உயிர் பெறும். எத்துறை சார்ந்து இயங்கினாலும் அத்துறைகளை எல்லாம் இமயமாய் நிமிரச் செய்யும் மாண்பு படைத்த நம் விழாவின் அங்கம், சட்டமன்றத்தில் கர்ஜிக்கும் சிங்கம், அவரை நம் தங்கம் மண்மிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நடை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அழைக்கிறோம். அன்பார்ந்த நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பில் விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் மண்டல வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறக்கூடிய இந்த மண்டல அளவிலான வேளாண்மை திருவிழாவிற்கு தொடக்கி வைத்து கண்காட்சிகளை பார்வையிட்டு தன்னுடைய வருகையின் மூலமாக இந்த மாவட்டத்திற்கு பெருமையினை தேடி தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அருமை அண்ணன் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினுடைய அமைச்சர், வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய இணை வேந்தர், எங்கள் பெருமதிக்குரிய அருமையான அண்ணன் எம்ஆர்கே அவர்களே, நிகழ்ச்சியிலே முன்னிலையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR அவர்களே, இந்த துறையிலே சீர்மிகு பல திட்டங்களை செயல்படுத்தி மிக செம்மையாக இந்த துறையை வழிநடத்தக்கூடிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் நம் அனைவருடைய பெருமதிப்பிற்குரிய அபூர்வா AAS மேடம் அவர்களே, அனைவரையும் தொடக்கத்தில் அன்போடு வரவேற்றிருக்கக்கூடிய துணைவேந்தர் முனைவர் திருமதி கீதாலட்சுமி அவர்களே, நிகழ்ச்சி வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறையுடைய ஆணையர் திருமதி பிரகாஷ் AAS அவர்களே, வேளாண்மைத்துறை இயக்குனர் திரு முருகேஷ் அவர்களே, தோட்டக்கலை இயக்குனர் திரு குமரவேல் பாண்டியன் AAS அவர்களே, கழகத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஷேக்னா மீரா அவர்களே, வேளாண் பொறியியல் சட்டமன்ற உறுப்பினர் KR சீனிவாசன் அவர்களே, ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் பணிந்து தெரிவிக்க விரும்புகிறேன். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறேன். இவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வினை ஏற்பாடு செய்து அதை விருதுநகர் மாவட்டத்தில் குறிப்பாக நம்முடைய பகுதியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேளாண் பல்கலைக்கழகத்திற்கும் வேளாண் துறைக்கும், குறிப்பாக இதை சிறப்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் துணைவேந்தர் அவர்களுக்கும்
நான் என்னுடைய சார்பிலும் நம்முடைய பகுதியினுடைய வேளாண் பெருங்குடி மக்களின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பல இடங்களிலே இந்த கண்காட்சி அரங்குகள் நடக்கின்ற போது நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை கடந்த காலங்களில் நான் பெற்றிருக்கிறேன். திருச்சியிலே நடைபெற்ற கண்காட்சி அரங்கத்தில் வேளாண் பகுதியில் நம்முடைய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சார இணைப்பு வழங்கக்கூடிய அந்த நிகழ்வையும் இணைத்து நடத்துகிற போது மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அவர்களுக்கெல்லாம் அதை வழங்கக்கூடிய வாய்ப்பை அன்றைக்கு நான் பெற்றேன் என்பது என் நெஞ்சிலே எப்போதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தை நடப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. வேளாண் தொழில் என்பது இன்றைக்கு நேற்று நம்முடைய மனித சமூகம் உருவான நாளில் இருந்து ஒரு பழமையான தொழில் இருக்கிறது என்று சொன்னால் அது வேளாண் தொழில். மனிதன் கற்காலத்தில் இருந்து மாறுகிற போது மனித இனமாக உருவாகிற போது அவனுடைய அடிப்படை தொழில் வேட்டையாடுவதாகத்தான் இருந்தது. வேட்டையாடிதான் அவன் சாப்பிட வேண்டியது இருந்தது. வேட்டையாடுவதில் இருந்து என்றைக்கு மனிதன் விவசாயத்திற்கு மாறினானோ அந்த வேளாண் தொழிலுக்கு மாறிய காலகட்டம் தான் மனித இனத்தின் நாகரிகத்துடைய துவக்கம் வேளாண்மை தொழிலிருந்து தான் வந்திருக்கிறது. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னால் கூட மனித இனம் மாறி மாறி வருகிற போது சொல்றாரு மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் எல்லாம் கரெக்டு தாரா, ஆனா துட்டுதாரா காவால அப்படின்றாரு. அவர் சொல்றதுல ஒரு அடிப்படை நியாயம் இருக்குது. நிதி வழங்க வேண்டும் என்பது தேவையான ஒன்று. ஆனால் தேவையான இடத்தில் தேவையான நிதி வழங்குவது என்பதும் நிதித்துறையினுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அப்படி உருவான அந்த சமுதாயம் பல்வேறு இடர்கை சூழலில் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இந்த வேளாண் தொழிலை மட்டும் நம்ம இன்னும் கைவிடாமல் இருக்கணும். அதனால்தான் உழந்தும் உழவே தலை என்று சொன்னதுக்கு காரணம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணக்கு பார்த்தா உலகு கூட மிஞ்சாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு சொன்ன பழமொழி இன்னைக்கு வந்திருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமா கைதுக்குனீங்க. ஆனால் வேளாண் பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்தது. சிரமங்கள் வருகிற போது, சேலஞ்சஸ் வருகிற போது அதை எதிர்கொண்டு அதை நம்மளுடைய வேளாண் தொழிலை நாம் முன்னேற்றி கொண்டு வரும் காரணம் இந்தியா எல்லா வகையிலும் இன்றைக்கு பெரிய நாடாக இருக்கலாம், வல்லரசு நாடாக உருவாகலாம், நாம் தொழில்துறையிலே பெருசாக இருக்கலாம், நம்முடைய உள்கட்டமைப்புகளிலே நாம் பெரிய இடங்களிலே முன்னேறி இருக்கலாம், பாதுகாப்பு துறையிலே இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வந்தாலும் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் அந்த நாட்டுடைய வளர்ச்சி எதிரே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு விவசாயத்தில் உணவு உற்பத்தியில் தன்னிறைவை பெற்று தற்சார்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அந்த பெரிய நாடாக இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இன்னைக்கு பெட்ரோல் கிடைக்குது, ஆயில் கிடைக்குது. ஆனால் நாளைக்கு அவங்க சாப்பாட்டுக்கு யாருக்கு வரணும்? வேறு நாடுகளில் இருந்து அவங்க இறக்குமதி பண்ணணும். ஆனால் நம்மிடத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலே எந்த காலத்திலும் வேறு நாடுகளிலே கையேந்த வெட்டுப்பட்ட தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்கிக்கக்கூடிய பெருமை நம்முடைய வேளாண் பெருங்குடி மக்களே உங்களிடத்திலே இருக்கிறது. காரணம் அதற்கான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாலில் போய் பார்த்தா ஒன்றொன்றையும் காமிக்கலாம். ஒவ்வொரு இடத்தையும் கலைஞர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய வேளாண் துறைக்கு என்று ஒரு தனி பட்ஜெட்டை இந்த வட்டம் போட்டார். வரலாற்றில் எப்பயுமே கிடையாது. அந்த வேளாண்மை துறைக்கு என்று தனி நிதிநிலை அறிக்கை 4 வருடங்களாக தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய பெருமை அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது. அதில் அவர் அறிவித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்கள், மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டம், அதே போல கலைஞர்கள் பேராக இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த விவசாயத்துக்குரிய திட்டம், இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த நம்முடைய மொத்த உற்பத்தி, இந்த விவசாய உற்பத்தியினுடைய மதிப்பை கூட்டுவதற்காக, அதனுடைய பெருக்கத்தை கூட்டுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னா காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மழை பொழிகிறது, ஆனால் மழை பொழிய வேண்டிய காலத்தில் பொழிகிறதா என்றால் கிடையாது. பெய்த மழையும் எப்படி பெய்யுதுன்னா ஒரே சமயத்தில் கொட்டி தீர்த்து விட்டு போகிறது. ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பண்மையில் கூட நம்ம இந்த பெஞ்சல் கோயிலை பார்த்தோம். விழுப்புரம் பக்கத்தில் மயிலம் என்கிற ஒரு ஊர் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் மட்டும் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஒரு இடத்துல 50 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அந்த ஊருடைய நிலைமை என்னாகும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக காலநிலை பருவநிலை மாற்றங்கள் இப்படி வருகிற போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ரகங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கண்காட்சியை கூட நான் பார்த்தேன். எல்லா பருவங்களிலுமே விளையக்கூடிய அந்த நெற்பயிர்களை உருவாக்கக்கூடிய அதை கண்காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா பருத்தினால என்ன சொல்லுவோம்? நம்ம வெண்பஞ்சு என்று தான் சொல்லியிருக்கோம். மேகக்கூட்டத்தை பார்த்தா கூட வெண்பஞ்சு மேகக்கூட்டம் தான் பார்ப்போம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி ப்ரௌன் கலரில் காய்க்கும், பருத்தி ப்ரௌன் கலரில் வருது. அப்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்கள் பருத்தி ப்ரௌன் கலரில் வருகிறது வேறு கலரில் வருகிற போது அதை சாயம் பூச வேண்டிய அந்த தேவை வராது, நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். சாயம் பூச வேண்டிய தேவை வரவில்லை என்று சொன்னால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய சூழலும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வராமல். எனவே எல்லா வகையிலும் காலநிலையும் சுற்றுச்சூழலையும் கண்காணித்து பண்ணக்கூடிய அருமையான ரகங்களை இவர்கள் உற்பத்தி செய்திருக்கிறார்கள். எனவே எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான இந்த முன்னெடுப்புகளை வேளாண்மை துறை இப்போது மேற்கொண்டு வந்திருக்கிறது. அந்த துறைக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உறுதுணையாக அனுப்போம். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் வேளாண் பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறார் என்று சொன்னால் அது காட்டுப்பன்றிகளால் வரக்கூடிய தொல்லைகள் என்று நம்முடைய மக்கள் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசினுடைய கவனத்திற்கு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான முன்மொழிவுகளை அனுப்பியிருக்கிறார்கள். அரசின் மட்டத்தில் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து சென்று உங்களுக்கு உரிய தேர்வுகளை தருவதற்கு இந்த மாவட்டத்தில் நாங்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய வேளாண் துறை அமைச்சர்களும் அதை நிச்சயமாக நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோம் என்பதையும் நான் நேரத்தை தெரிவித்து உங்கள் அனைவருடைய வருகைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அண்ணன் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கீதாலட்சுமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு பின்னாலே சிறப்பு நடந்தவர் எழுந்திருக்கிற ஒரிஜினல் விவசாயி ஐயா, ஒரிஜினல் விவசாயி, விவசாய அமைச்சர் மட்டுமில்லை, ஒரிஜினல் விவசாயி. எங்களுடைய எல்லா அமைச்சருக்கும் வேண்டியவர், எல்லா அமைச்சருக்கும் வேண்டியவர். எல்லோரும் அவரை பாசமாக எம்ஆர்கே அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த சகோதரர், மரியாதைக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற தமிழகத்துடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய என்னுடைய அருமை தம்பி தங்கம் தென்னரசு அவர்கள், மரியாதைக்குரிய பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள், முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்கள், முனைவர் சேக்னா மீரா அவர்கள், இணை இயக்குனர் விஜயா அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மகபாண்டியன் அவர்கள், விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சீனிவாசன் அவர்கள், விரிவாக்க கல்வி இயக்குனர் முருகன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அரசு துறை சார்ந்த அதிகாரி பெருமக்களை, கீழே உட்கார்ந்து எங்களுக்கெல்லாம் உணவு வழங்கி கொண்டிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களை, உங்களை எல்லாம் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் என்று சொன்னாலே அதன் மீது ஒரு தனிப்பட்ட பாசம். அப்படி பாசம் இருக்கிற காரணத்தால் தான் விவசாயத்திற்கெல்லாம் தனியாக ஒரு பட்ஜெட், உங்களுக்கு எது தேவை என்பதெல்லாம் மொத்த நிதிநிலையை சேர்க்காமல் உங்களுக்காக ஒரு தனி நிதிநிலையை ஏற்பாடு செய்து உங்களுக்கு வேண்டிய நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிறது நம்முடைய மாவட்டத்தில், வறண்ட மாவட்டத்தில், மழையை எதிர்பார்த்து வாழ்கிற மாவட்டத்து மக்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கிறது. நீங்கள் தண்ணீர் நிரம்ப கிடைக்கிற அந்த பகுதிக்கும் தண்ணீரே இல்லாமல் வானத்தை பார்த்து வாழ்கிற நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் வாழ்க்கையிலே போராடி போராடி ஜெயிக்கிறோம். இங்கே இருக்கிற விவசாயிகள் போராடி தோற்கவில்லை, மழை இல்லையே என்று சொல்லி போராடி தோற்கவில்லை. இந்த வருடம் மழை இல்லை, அடுத்த வருடம் நமக்கு மழை இருக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்வோம். நாங்கள் அமைச்சர்கள் அதிகாரிகள் சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் இருக்கிற கொய்யாப்பழத்துக்கும்
நம்முடைய ஊரில் இருக்கிற கொய்யாப்பழத்துக்கும் ருசி வித்தியாசம். நம்முடைய கொய்யாப்பழத்துக்கு ருசி அங்கே இருக்காது. அதே போல வெள்ளரிக்காய், அங்கே இருக்கிற வெள்ளரிக்காய்க்கும் நம்முடைய ஊரில் இருக்கிற வெள்ளரிக்காய்க்கும் வேறு விதமான ருசி இருக்கும். இங்கே இருந்தால் வெள்ளரிக்காய் வாங்கி போவார்கள். மிளகாய் வத்தல், அதே போல பருத்தி, துவரை, உளுந்து என்று சொல்லி எல்லா வகையிலும் வறண்டு இருக்கிற அந்த மாவட்டத்தில் வளர்கிற அந்த செடியில் வருகிற அந்த உணவுப் பொருள்கள் நாட்டுக்கு ருசியாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை போராட்டம் தான். நம்முடைய வாழ்க்கை என்றால் விவசாயியோட வாழ்க்கை போராட்டம் தான். நானும் விவசாயி, தம்பி தங்கமந்தன் அரசும் விவசாயி, உங்களுடைய விவசாயத்துறை அமைச்சரும் விவசாயி. கடைசியில் கணக்கு பார்த்தா என்ன கணக்கு என்று எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் வாழ்க்கையில போராடி 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 கடைக்கு போகாமல் ஜெயித்து கொண்டிருப்பவர்கள் நாம் தான். ஏசரையில் உட்கார்ந்து கொண்டு நாம் கம்ப்யூட்டரில் வேலை செய்யாமல் வேகாத வெயிலில் வேலை செய்கிறவர்கள், வேகாத வெயிலில் வேலை செய்கிற இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுடைய கரம் என்றைக்கும் உதவியாக இருக்கும். இங்கே தம்பி அரசு பேசுகிற நேரத்தில் காட்டுப்பன்றியை பற்றி பேசினார்கள். காட்டுப்பன்றி மட்டுமல்ல, இங்கே மயில், காட்டுப்பன்றி, மயில், மான் மூன்றுமே நமக்கு தொந்தரவாக இருக்கு. ஒரு காட்டுப்பன்றி ஒரு காட்டுக்குள்ளே போகும் என்று சொன்னால் 2 ஏக்கர் மக்காச்சோளத்தை அதுக்கு எடுத்து விட்டு போகிறது. அந்த விவசாயி 2 ஏக்கர் தான் போட்டிருப்பார்கள். அந்த 2 ஏக்கர் மக்காச்சோளமும் வீணாக போய்விடுது. ஆக இதெல்லாம் இந்த சிரமங்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதில் சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே இருக்கிறது. காட்டுப்பன்றி இருந்தால் விவசாயம் கெட்டுப்போகும் என்ற அந்த உணர்வை நீங்கள் சொல்லுவதை உள்வாங்கி கொண்டு நம்முடைய முதலமைச்சர் மத்தியிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எதிர்காலத்தில் அதற்கு ஒரு விடுவு காலம் நிச்சயமாக பிறக்கும். விவசாயிகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெறும். இப்பொழுது கூட பார்ப்போம்னு சொன்னால் அன்றைக்கு ஒரு கிராமத்துக்கு போனேன். பயிரை மட்டும் அனுப்பிக்கல, ஆணையும் கிடைச்சிருச்சு. ஆணையுமே அது கிடைச்சிருச்சு. அது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதையெல்லாம் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் மத்தியிலும் எடுத்து சொல்லியிருப்போம், முதலமைச்சர் மத்தியில் எடுத்து சொல்லியிருப்போம். உங்களுடைய சிரமங்களில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விவசாயிகளுடைய காலை கொடுத்து வழங்குவதில் எங்களுக்கு பெருமை. எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடியவர்கள், எங்களுக்கு காய்கறி வழங்கக்கூடியவர்கள். ஆக உங்கள் காலை தொட்டு வழங்கி நீங்கள் தவறாமல் விவசாயம் செய்யுங்கள். இந்த அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், உங்கள் கையை கோர்த்து கொண்டு நடப்பார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஊருக்கு மரியாதைக்குரிய அருமையினர் எம்ஆர்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு நெருக்கமான ஒரு அமைச்சர், எங்களுக்கு நெருக்கமாக நாங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைச்சர், எங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நல்ல நண்பர். அவர் வந்ததற்காக என் சார்பாகவும் மாவட்ட மக்கள் சார்பாகவும் தம்பி அரசு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்று நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நீர் மேலாண்மையோடு நிதி மேலாண்மையும் வேளாண் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்பதை உணர்த்தும் வகையில் நம் தமிழக முதல்வரின் முன்னெடுப்பான வேளாண்மைக்கென தனி ஒரு பட்ஜெட்டை வழங்கிய முதல் மாற்றையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வேளாண் உற்பத்தியாளர் மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களே,
இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பினை அளித்த நம்முடைய மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், அவர் விவசாயின்னு சொல்ற முதலாளியான விவசாயி எல்லோரும் விவசாயி என்று சொல்லுகின்ற ஒரு எல்லாம் சொல்றாங்க. அவர் இப்ப நம்முடைய முதல்வர் ஆட்சியில் எல்லாம் முதலமைச்சர் தனி பட்ஜெட் அறிவித்த பிறகு எல்லா ஊர்லையும் பார்த்தா முன்ன பச்சை துண்டு போனால் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வரும்போது பச்சை துண்டு போட்டுப்பாங்க ஒரு சங்கம். ஆனால் இப்போ இப்போ தீமை எப்படி கட்சி துண்டு போடாம எல்லா கிராமத்திலையும் பச்சை துண்டு போடுகின்ற உணர்வு இந்த ஆட்சியில் தான், நம்முடைய முதல்வர் ஆட்சி தான் வந்திருக்கிறது. அதில் கழிக்க மாட்டியா? ஆமாம். நல்லா விவசாயின்னு சொன்னால் அதிகாரி மாதிரியே பார்த்தாங்க. இப்போ விவசாயின்னு சொன்னால் விவசாய அதிகாரி தான் மதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள். கலைஞர் முதலமைச்சர் என்பது மகளிர்லாம் பெண்கள் மதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ ஒரு காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு மணவரைக்கு பின்னால் ஆம்பளைலாம் போனோம்னா பின்னால் மணவரைக்கு பின்னால் தான் நான் பார்த்துப்பேன். ஆனால் இப்போ மேடையில் பாருங்கள், இப்போ விஜயாச்சி அதான் வந்துட்டு இப்போ மேடைக்கு பாருங்க முன்னாடி இப்போலாம் பார்த்தா ஆண்கள் நிற்கிறார்கள், பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்ற நிலைமையை காரணம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 89ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும் போது மகளிர் குழுக்களை உற்பத்தி செய்து உருவாக்கி தர்மபுரியில் உருவாக்கி அது ஆலமரம் போல விரிவாக்கமடைந்து கடந்த முறை அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் சொன்னார், பெண்கள் மகளிர் குழு எல்லாம் வங்கிகளுக்கோ அலுவலகத்துக்கு சென்றால் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும், நாற்காலிகள் போட வேண்டும் என்று அங்கே உத்தரவிட்டால் இப்போ பெண்கள்லாம் பேங்குக்கு பையன் மாட்டி பெண்கள் ஈஸியாக போகிறாங்க. அதனால் மதிக்கப்படுகிறதாக இப்போ மேலே அதுக்கு மெருகூட்டுகின்ற வகையில் நம்முடைய முதல்வர் இப்போ உள்ள கலைஞர் பெற்ற பிள்ளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்போ பெண்களை மதிக்கக்கூடியதாக 1,18,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் பெண்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். உண்டா இல்லையா? பணம் வருதா உங்களுக்கு இல்லையா? வந்தவங்க கை தூக்கு, வெக்காரமா கை தூக்கு, டிவி பாருங்கப்பா. ஆக இந்த அளவுக்கு இதுதான் இங்கே நம்முடைய முதல்வருடைய சாதனைன்னு சொல்லலாம். இப்போ இங்கே கல்லூரி அது இப்போ நம்முடைய நிதியமைச்சர் இந்த நிகழ்ச்சி விவசாயிகள் அவர் கதை ஆதி காலத்து கதையெல்லாம் பேசுகிற தென்னரசு அவர்கள் அவர் நல்லா பேசுகிறார். இப்போ பட்ஜெட்டுக்கு அப்படியே பட்ஜெட்டுக்கு சொல்கிறது விவசாயம் தான் மூத்த தொழில் விவசாயம்தான் என்று அறிவித்து சொல்கிறார். அந்த விவசாயத்தை காத்து கொடுக்கிற நிலையில் நாம் இருக்கின்றோம். விவசாயிகளை காப்பாற்றக்கூடிய நிலையில் நம்முடைய அரசு இருக்கிறது, நம்முடைய முதல்வர் இருக்கிறார்கள். அதனால் இந்த மண்ணில் மைந்தர் அவர்கள் அதிகமான நிதியை வழங்குவதற்கு எப்படி முன்பாக கேட்பு என்று சொன்னாலோ மைக்கு கடைசியெல்லாம் பேசக்கூடாது. அந்த ஆதிகாலத்துடைய விவசாயிகள் இரும்பிலிருந்து கம்பியிலிருந்து கூர்மையான கற்களை கூர்மையான கம்பிகளை வைத்து விவசாயம் செய்தார்கள். ஆதிக்குடி அது மக்கள் அந்த மனுக்கு அது நல்ல கதையை நல்லா பேசுவார். கதையை கதையாக இல்லாமல் ரியாலிட்டியாக கொண்டு வந்து இந்த விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் 4 முறை பட்ஜெட்டு கொடுத்து மதிக்கக்கூடியவராக விவசாயிகள் அதிகமான பச்சை துண்டுகள் வருகின்றால் உணர்வுபூர்வமாக அவர்கள் மதிக்கப்படுகின்ற காலத்தால் தான் அந்த துண்டை விரும்புகிறார்கள். இப்போ பச்சை துண்டு அதிகமாகும் போது பச்சை துண்டுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மு.க.ஸ்டாலின் நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு என்பது இந்த நேரத்தில் நாம் அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த அரசுக்கு பக்கபலமாக ஏனென்றால் இப்போ பேசிய இங்கே காலம் மாறுபாடுதான் நிலை மாற்றம், காலநிலை மாற்றம் அங்கே விவசாயத்தை நம்முடைய விவசாய கல்லூரி துணை வேந்தர் அவர்கள் நம்முடைய முதன்மை செயலாளர்கள் அவர்கள் பல காலநிலை மாற்ற திடீர் மாதிரி அதான் காரணம். திடீர் இந்த பகுதியில் மானமாற்ற பூமி, ஆனால் இங்கே அடிக்கடி மழை பெய்துட்டார்.
தூத்துக்குடியில் அடிக்கடி மழை பெய்ஞ்சா அடி வெள்ளம். இப்போட எங்கள் ஊரில் வெள்ளம் இருக்கேன். நாங்கள் வெள்ளம் மழை இல்லைன்னு சொல்லிட்டு வாயுள்ள வெள்ளம் வந்து அடித்து கடலூரும் நாசம் பண்ணிக்கிட்டு. ஆனால் திடீர் மழை பெய்ஞ்சு 5 மீட்டர் அளவுக்கு 5 அடி அளவுக்கு தண்ணீர் வந்து வெள்ளமாக போய் ஊருக்குள்ளாக தள்ளலாம். அதான் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்போ மழை அதிகமாக ஆக இதையெல்லாம் காப்பாற்றக்கூடிய முதல்வர் இன்றுதான் இருக்கிறார். அதான் நமக்கு பெருசு. பண நெருக்கடியாக இருந்தாலும் இப்போ இந்த காலநிலை மாற்றத்திலே கிட்டத்தட்ட இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டு காலத்திலே 1023 கோடி ரூபாய் இந்த அரசு சொன்ன காலநிலை மாற்றம், டிசி சொன்ன காலநிலை மாற்றம், நம்முடைய முதல்வர் செயலர் சொன்ன காலநிலை மாற்றம் சொன்ன மாற்றத்தின் அடிப்படையால் திடீர் மழை பெய்த காரணத்தால் கிட்டத்தட்ட 3 ஆண்டு வருடங்கள் 1023 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்து அவரை விவசாயிகளை வாழ வைத்த தெய்வமாக நம்முடைய முதல்வர் இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த 3 ஆண்டு காலத்தில் 1,53,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். வறட்சி, வெள்ளம், புயல் என்று அடிக்கடி இந்த 3 ஆண்டு காலத்தில் கொண்டுகளை கூட தண்ணி மேட்டூர் அணை திறக்கவே இல்லை. மேட்டூர் அணை திறக்காமையே இப்போ நட்டில் குரு நட்டாச்சு, தாரை சம்பா நட்டாச்சு, அறுவடை நோக்கினா தண்ணியே திறக்கல. ஏன்னா மழை திடீர் மழை வெள்ளமாக வருது. நீர்நிலை மேலே வந்து நீர்நிலை. ஆக அந்த அளவுக்கு இப்போது விவசாயத்தில் புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய அதிகாரிகள் தான் இங்கே அங்கே விவசாயத்துறை அதிகாரிகள் இங்கே முருகேஷ் ஐஏஎஸ் வந்திருக்கிறார்கள், அதேபோல குமாரவேல் பாண்டியன் ஐஏஎஸ் வந்திருக்கிறார், பிரகாஷ் ஐஏஎஸ் வந்திருக்கிறார்கள். ஆக இவர்களெல்லாம் வந்து வேளாண் துறையை முன்னேற்றத்திற்கு உரிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நான் கூட சொன்னேன். இந்த பயிற்சிக்கு இந்த 2 நாள் கருத்தரங்கிற்கு இந்த மாவட்டத்தை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து விவசாயிகளை அழைத்து வந்து அவர்களை இந்த கண்காட்சி கருத்தரங்களில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதை வேளாண் துறை அதிகாரிகளை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இது போன்ற புதிய ரகங்கள், புதிய மரங்கள், புதிய முறைகள், மெத்தட் இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு அந்த பயிற்சி அளிக்கின்ற இந்த கண்காட்சி நீங்களாம் பயிற்சியாக எடுத்துக்கொண்டு நீங்களாம் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கு நமக்கு முன்பாக இங்கே வேளாண் தொழில்நுட்ப பண்பாட்டு ஆராய்ச்சி நடக்கூடிய இயக்குனர் டாக்டர் ஷேக் மீரா அவர் இங்கே வந்து நல்ல தமிழிலே பேசினார். அவர் தெலுங்கு நல்ல இது தமிழிலே பேசி அவர் இது போல நல்ல கருத்தரங்கில் அடிக்கடி வந்து கலந்து கொண்டு இது போல உரையாற்றுவதற்கு அவரே சொன்ன ஒரு கேள்விக்கு எங்களுடைய மாவட்டத்துக்கு கேள்விக்கு வேண்டும் என்று சொன்னால் அதையும் தர வேண்டும். ஏனென்றால் இப்போ நம்முடைய இந்த தமிழகத்தில் கிட்டத்தட்ட பல்கலைக்கழகம் வேளாண் துறை பல்கலைக்கழகம் அரசு மூலமாக 18, தனியார் மூலமாக 28, அதேபோல் ரிசர்ச் ஸ்டேஷன் 43, கேள்விக்கு 15, ஆக 117 வேளாண் தொடர்பு கல்லூரிகள் பயிற்சி மையங்கள் இந்த தமிழகத்திலே அமைந்திருக்கின்றது. 900 ஆராய்ச்சியாளர்கள் இங்கே பணியாற்றுகிறார்கள். இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன வேலைன்னா என்னென்ன பயிர்கள்லாம், புதிய பயிர்கள்லாம், என்னென்ன கிளைமேட்டு இதெல்லாம் வந்து அதையெல்லாம் கண்டு புதிய ரகங்களை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய ரகங்களை வெளியிடுகின்ற பணிகள். அந்த பணி புதிய வறட்சியை தாக்கக்கூடிய, வறட்சியில் முளைக்கக்கூடிய ரகங்களை கண்டுபிடித்து விவசாயிகளை முன்னேறுவதற்கு பொருளாதார முன்னேற்றம். இப்போ சொன்ன உழவன் கணக்கு பார்த்தா உழைக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயிகள் கணக்கு பார்க்காமலே அவர்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் கிட்ட விவசாயம் தான். நான் எதை சுற்றாலும் என்னாச்சு போனதுக்கு டெய்லி என்னடா ஆச்சு, கரும்பு என்னாச்சு, நெல் என்னாச்சு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போட கடலை போடுறதுக்கு 20 ஏக்கர் கடலை போடுவோம். அது சீசன் கடலை போடணும். இந்தந்த சீசன் மார்கழியில் சேர்ந்து கார்த்திகை சீசனில் போடுறோம், மார்கழி சீசனில் போடுறோம். ஆக தை மாதம் இந்த சீசன் எள்ளு எப்படி போடணும், இதெல்லாம் முறைகள் இருக்கிறது.
ஆனால் அதிகமான நெல் உற்பத்தி செய்கிற ரகங்களை உருவாக்குகின்ற பணி இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அதே புதிய பயிர்கள், அதே வம்பன் பயிர், வம்பன் உளுந்து, இது போன்ற உளுந்து புதிய ரகங்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இன்னும் என்ன சொல்ல, துவரை பருப்பு, துவரை அவரவர்கள் வீட்டிலே பயிரிட்டால் வீட்டுக்கு தேவையான துவரைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த ஆண்டுதோறும் காய்க்கின்ற துவரைகள். ஆனால் துவரைகள்லாம் 10 மாத பயிர். இப்போது யூனிவர்சிட்டி எவ்வளோ 6 மாதமா 108 நாட்கள் துவரை வளரக்கூடிய ரகங்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆக இதுதான் முன்னேற்றம். இந்த முன்னேற்றத்தை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் மனுஷன் பிறந்தால் சாப்பிடணும், உயிர் வாழணும். சாப்பிட்னா உயிர் வாழணும்னா சாப்பிடணும். சாப்பிட்னா நெல் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும். இதையெல்லாம் அவர்கள் அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. கொரோனா காலத்தில் 2 வருஷம் காலேஜுக்கு போகல, 2 வருஷம் பஸ்ஸு ஓடலை, 2 வருஷம் தொழிற்சாலை ஓடலை. ஆனால் விவசாயி மட்டும் சேத்துல கையை வச்சதுனால்தான் மனிதர்கள் பிழைத்தார்கள். ஆனால் அவர்கள் உயிரை கையிலே பிடித்து கொண்டு விவசாயம் செய்தார்கள். அதனுடைய பலனில் தான் நாம் கூட உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக அத்தகைய விவசாயிகளை மதிக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த பெரிய அமைச்சர், இந்த அமைச்சர்னு சொன்னாங்க காட்டுப்பண்ணி, கூடுதலாக கலெக்டர்னு சொல்கிறாங்க காட்டுப்பண்ணி. இந்த காட்டுப்பண்ணி விவகாரம் இப்போ சட்டமன்றத்தை அறிவித்து அதற்குரிய சட்டம் கொண்டு வரப்படும். சுடுகாடுகளை சுற்றி பிடிக்கின்ற சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்து அது இறுதி கட்டத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதை வலுவை சேர்க்கின்ற வகையில் அரசும் பேசி அமைச்சர் பேசி ஃபைனல் ஸ்டேஜ் வந்து போச்சுட்டார். ஆக 2 அமைச்சரும் வந்து பேசி அமைச்சர், அந்த துறை வனத்துறை அமைச்சரும் நானும் அதை கையொப்பம் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆக என்னென்ன ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய பதில் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து விவசாயிகளும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், வருகை தந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அதே போல திருமதி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், நம்முடைய அனைத்து சட்டமன்ற முன்னாள் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் பார்த்தா அடிக்கடி வாட்ஸ்அப்பில் டெய்லி பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் ஆக இப்போ அது ஒரு காலம் வந்து போச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டீங்கன்னா பவர் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. போல இப்படியே நான் பேசுறதுக்கு டாக்கிறதே பேச முடியாது. ஏதாச்சும் தவறி போச்சு உடனே வாட்ஸ்அப்பில் விட்டுறோம். நேற்று ஒரு இடத்துல பேசலாம். அது ஒரு நம்ம ஸ்டைலை மாற்ற முடியுமா? அதுக்காக கேரக்டர் மாற்ற முடியுமா? நான் ஏதோ பேசுகிறேன், அது பாதியை கட் பண்ணி பாதியை விட்டான். பாதியை அவனே சென்சார் பண்ணிட்டு அவனுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ட்ரெண்டை கழிச்சு அது பேசுறதுக்கே பயமாக இருக்குது. அரசு மாரி புலவர் மாரி பேசிட்டா பிரச்சனை இல்லை. நம்முடைய மக்களுடைய நேச்சரை பேசும்போது ஜாக்கிரதையாக பேச முடியாது. அதனால் அதை சென்சார் பண்ணிட்டு தான் வேறாங்க ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. இல்லை இது நியூஸ் போயிடுது ஸ்பாட்டுக்கு. ஆக ட்ரெண்டாக போயிடும். ஆக விவசாயிகள் நல்ல எப்படியோ இந்த மாவட்டத்தில் ஒரு பெண்டு இன்னும் சொல்ல போனால் வறட்சி மிகுந்த பயிர்கள் வளர்கின்ற பணப்பயிர்கள் வளர்கின்ற மாவட்டம். பணப்பயிர்கள் பருத்தி, துவரை, கடலை, எள்ளு இது போன்ற பயிர்கள் வறட்சிக்கு தாங்கக்கூடிய பயிர்கள் இங்கே விளையக்கூடிய மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அது சார்ந்துள்ள புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அறிந்து நம்முடைய மக்கள், இந்த பகுதி மக்கள் விவசாயத்தில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஆனால் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கிட்டத்தட்ட 5000க்கு மேற்பட்ட அரசு இந்த வேளாண் பல்கலைக்கழக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இன்வால்மெண்டாக பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இன்வால்மெண்ட் என்னது வேற நாம் வாங்கினோம் சம்பளம் கடமைக்காக செயல்படாமல் உணர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும்.
இந்த நேரத்தில் விவசாயிகள் போனால் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து குப்பை எருவும் மாட்டு எருவும் வைத்துக் கொண்டுதான் விவசாயம் செய்யணும். ஈல்டு கிடையாது, அப்போ இது செலவும் கிடையாது, அப்போ பூச்சியும் கிடையாது. ஆக அந்த புதிய அதிக ஈல்டு வரணும், அதிக ஈல்டு வருவதற்கு அதிக மருந்தை பயன்படுத்தும் போது பூச்சியும் அதிகரிச்சு போச்சு. எப்படி மயில் இந்த மனுஷன் வந்து சட்டம் எல்லாம் சட்டம் தான், நாயை சுடக்கூடாது, குரங்கு சுடக்கூடாது, மயிலை சுடக்கூடாது, இப்படி சட்டம் இருக்கிற காரணத்தால் அது மெஜாரிட்டி ஆகி மனிதர்கள் மைனாரிட்டி ஆகிக்கிறாங்க. அதான் குரங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அப்போ சுட்ட பிடிக்கக்கூடாது, இப்போ நாயை சுடக்கூடாதுனாங்க. நாய் வந்து இப்போ எல்லாரையும் கடிக்குது. ஆக சட்டம் இப்போ சட்டம் நாய் மெஜாரிட்டி ஆகிட்டு சார். ஆக எல்லாம் மெஜாரிட்டி ஆகிட்டு அவர் நமக்கு மனிதருக்கு எல்லாம் போட்டி அடிப்படையிலே போட்டி. ஆக விவசாயத்தில் பற்றி அதிக உற்பத்தி செய்யணும் என்று நெல்லை உற்பத்தி செய்யணும், அதுக்குரிய ஆராய்ச்சி செய்து மருந்தை கண்டுபிடிக்க நோய் தாக்கிற தன்மை அதிகரித்து கொண்டது. ஆக இந்த ஆண்டு தொடர் மழையால் பூச்சி கம்மியாக இருக்குது, விவசாயம் அதிகரித்திருக்கிறது. மழை பெற்றாக மழை பெய்து அது இயற்கை அந்த உரத்தேவை குறைந்திருக்கிறது. ஆக பூச்சி நோயில் குறைந்திருக்கு. இதையும் வைத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆக மனிதர்களுக்கு எப்படி புதிய கொரோனா வந்த பிறகு புதிய டிசீஸ் வருமோ அதே போல பயிர்களுக்கும் வருகிறது. அது ஒரு சவாலான விவசாயிகளுக்கு சவால். இயற்கை விவசாயத்தின் சவால் களை எடுப்பது, களையை கட்டுப்படுத்துவது. அதுக்கு இயற்கை அதுக்குரிய சவால், அதுக்குரிய முயற்சிகள். ஆக மூளையை கசக்கி இப்போ நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் கசக்கி நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு உணர்வுபூர்வமாக பணியாற்றி இன்னும் புதிய முறைகளின் மூலமாக விவசாயத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ நகரமயமாக்கல், கிராமப்பகுதியெல்லாம் இப்போ நகரமாகிட்டு ஒரு பக்கம் பார்த்தா பிளாட்டு போகிறவங்க பத்திரிகைகள் தான். ஆக இப்போ பிளாட்டுக்கு விவசாயம் குறைகிறது. ஆனால் விவசாயம் குறைகிறது பிளாட் வாங்க ஒரு பிளாட் 2 பிளாட் வாங்கினாங்க பிளாட்டு போட்டால். ஆக அது ஒரு சவால். ஆக இது அது லாபம், பிளாட்டு போட்டால் அதிகமாக லாபம், விவசாயம் செய்தால் கம்மி. இந்த உணவு காரணத்தால் இது போன்ற நிலைகள் வருகிறது. ஆக அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய ரகங்களை கண்டறிந்து அதற்குரிய அடிப்படையில் ஆற்ற விவசாயிகளை ஒற்றத்தோடாக வேளாண் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும், பேராசிரியர் இருக்க வேண்டும், ஆராய்ச்சியாளர்கள் இருக்க வேண்டும். அதுதான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் பட்ஜெட் அறிவித்தோம். ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு பிளாக் வழியாக விவசாயிகள் அங்கே வேளாண் துறை அதிகாரிகளும் அங்கே அந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் ஒரு ஒன்றிய அளவில் கலந்து ஆலோசனை விவசாயிகளும் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று அறிவித்து அதையும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளும் அடிக்கடி சந்திக்க வேண்டும். இது போன்ற கூட்டங்களை மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும், ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்றுதான் முதல்வர் உத்தரவிட்டு இப்போது கருத்தரங்கு விவசாய கருத்தரங்கு திருச்சியில் நடந்த கருத்தரங்கில் 2 லட்சம் விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். அதே போல இப்போ ஈரோடு சென்னையில் வேளாண் வணிகத்துறை சார்பாக நடந்த கண்காட்சியில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் அந்த ட்ரேடர்ஸும் கலந்து கொண்டார்கள். இப்போது மீண்டும் ஒரு 3 மாவட்டங்களில் நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அது கள்ளக்குறிச்சியும் ஈரோடு மாவட்டத்தில் நடத்துகிறோம். இப்போ இங்கே பண்ணோம். இப்போ இங்கே நடத்தியாச்சு பல்கலைக்கழகத்தின் மூலமாக. ஆக அது தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல நடத்துவதற்கு முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். புதிய கண்டுபிடிப்புகளை புதிய ஆராய்ச்சிகளை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். பழகுகிறார்கள். பட்டறிவு வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அது உணர்த்தல் மூலமாக அந்த கண்காட்சி இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதையும் செய்திருப்பதைய அடிப்படையில் வேளாண் துறை நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது நமது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வேளாண்கள் அடுத்ததாக தோட்டக்கலை கருவிகள் அடங்கிய தொகுப்பிலே தென்னை நாற்றுகள் பெற்றுக்கொள்வதற்காக புல்லூரை சேர்ந்த திரு சக்திவேல்
அடுத்ததாக முடுக்கல்புரத்தை சேர்ந்த திரு மங்களநாதன் அவர்கள். அடுத்ததாக வரநில பலகண்டுகள் மற்றும் விதை தொகுப்பினை பெற்றுக் கொள்வதற்காக திருமதி பிரியா அவர்கள் மற்றும் மலைவாழ் விவசாயியான மகாநாதபுரத்தை சேர்ந்த அடுத்ததாக சூரிய சிறந்த விவசாய விருதினை வழங்கி சிறப்பித்தார். முதலாவதாக திரு பி சீனிவாசன், தென்காசி மாவட்டம். திரு ஜே சரவணன், திண்டுக்கல் மாவட்டம். திரு எஸ் முருகேசன், சிவகங்கை மாவட்டம். திரு சங்கர் கணேஷ், விருதுநகர் மாவட்டம். விருதுகளை வழங்கிய சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தரணி போட்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுடைய நல்லாசியோடு மாண்புமிகு தமிழக வேளாண்மை மற்றும் உணவு நலத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைய தினம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு வேளாண்மை உணவு நலத்துறை இணைந்து தென்மாநில அளவிலான உணவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு மகுடமாய் கண்காட்சியை திறந்து வைத்து பேருரையாற்றி அமைந்துள்ள மாண்புமிகு வேளாண்மை உணவு நலத்துறை அமைச்சர் மற்றும் இணைவேந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா இந்த அருப்புக்கோட்டையில் நடைபெற அனைத்து வகையான ஆலோசனை மற்றும் உதவி செய்து விழா பேருரையாற்றி அமைந்துள்ள மாண்புமிகு வருவாய் மற்றும் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா அருப்புக்கோட்டையில் நடைபெற வழிகாட்டி பேருரையாற்றி சிறப்பித்துள்ள மாண்புமிகு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு வழிகாட்டி வழங்கிய அனைத்து எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு தமிழக வேளாண்மை மற்றும் உணவு நலத்துடைய மாநில அளவிலான தலைமை அதிகாரிகளை ஒருங்கிணைத்து செயல்பட ஆணையிட்டு முன்னிலை வைத்து சிறப்புரையாற்றிய நம்முடைய பெருமதிப்புக்குரிய வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு குழு தலைமைச் செயலாளர் வேளாண்மை நலத்துறை உணவு நலத்துறை அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். விழாவிற்கு தலைமை தாங்கி கடந்த 2 மாதங்களாக விழாவின் திட்டமிடல் மற்றும் நடைபெற ஆலோசனை வழங்கிய நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்ம அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். விழாவிற்கு வந்து சிறப்பித்து சிறப்புரையாற்றிய அரசு முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை அவர்களுக்கும், இயக்குனர் வேளாண்மை துறை அவர்களுக்கும், இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்த்துறை மற்றும் விதை சான்றளிப்புத்துறை மற்றும் அங்க சான்றளிப்புத்துறை அவர்களுக்கும், தலைமை பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அவர்களுக்கும், இயக்குனர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அவர்களுக்கும் நம்முடைய அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வரும். நம்முடைய அழைப்பை ஏற்று ஹைதராபாத்தில் வந்து சிறப்புரையாற்றிய நம்முடைய இந்திய ஆராய்ச்சி வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஷேக் மீரா ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வரும். இவ்விழா சிறப்பிக்க இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவகாசி மாநகராட்சி மேயர், துணைத் தலைவர், சீர்மரபினர் நல வாரியம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், அருப்புக்கோட்டை நகர்மன்ற தலைவர் மற்றும் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். விழா சிறப்பாக நடைபெற உதவிய பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்து உயர் அதிகாரிகள், பேராசிரியர் மற்றும் தலைவர்கள், விஞ்ஞான பெருமக்கள், அலுவலர் நண்பர்கள் அனைவருக்கும் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய இந்த மண்டல ஆராய்ச்சி மையம் மற்றும் கேவிக்கினுடைய தலைவர் மற்றும் விஞ்ஞான பெருமக்கள் அலுவலருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் எங்களுடைய பல்கலைக்கழக மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். மற்றும் இங்கே
உதவிய அனைத்து வகையிலும் உதவிய டிஆர்ஓ, ஃபயர் சர்வீஸ், காவல்துறை மற்றும் பத்த வேட்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உணவளித்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விவசாய பெருமக்கள் கத்தனை பேருக்கும் எங்களுடைய பள்ளியாளர் சார்பாகவும் உணவு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த விழாவை கண்காட்சி அமைத்துள்ள நிறுவனங்கள் மற்றும் நேரடியாக மறைமுகமாக உதவிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். जय 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 हे அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். தமிழக அரசின் வேளாண்மை துறையின் சார்பில் மண்டல அளவிலான வேளாண்மை திருவிழா வெகு சீரும் சிறப்போடும் நமது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் உள்ள கோவிலாவளத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கலந்து கொண்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மதுரை மாவட்டம் மேற்கு வட்டம் துவரிமான் கலை வளர்மணி டாக்டர் சே நாகேஸ்வரன் வழங்கும் ஸ்ரீ கலைத்தாய் கிராமிய பல்சுவை கலை நிகழ்ச்சியில் இனிதே ஆரம்பம் செய்கின்றோம்.
சிறந்ததொரு வாய்ப்பினை வழங்கிய கலைஞரையும் வாழ வைத்து கலைஞர்களையும் வாழ வைக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வேளாண்மை துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மதுரை மாவட்டம் துவரிமான் கலை வளர்மணி டாக்டர் சே நாகேஸ்வரன் ஸ்ரீ கலைத்தாய் கலைக்குழு சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மேல வந்துருங்க.